கூப்பிடணுமா? ஆமாடா கூப்பிடுறா. என்னால எப்படி கூப்பிடுறதுன்னா யாரு வெளிநாட்டுக்கார பொம்பளை மாதிரி இருக்கு? அதான் வெளிநாட்டுக்கார பொம்பளை மாதிரி இருக்கு. நெஞ்சு மட்டும் அமைதி கிடக்கு. ஆம்பளப்பா சந்தேகமா இருக்கு. நம்ம பிறந்த நாட்டுல தலைமுடி கோயிலுக்கு வச்சு விட மாட்டாங்க. ஆம்பளை பாப்பாவா? ஆம்பளை பாப்பாவில் மைத்த அப்படிங்கிற பாப்பா. என்னப்பா அம்மா மத்து மாடை கிடக்கு. அடுத்த வருஷமா அவ ஒரு ஒம்பளை இந்த ஆட்டை அடிக்கிட்டு அடிக்க போட்டு அடிச்சுக்கிட்டு அந்த சூத்து ஊத்தி போய என்னப்பா போவேன் மனசு சரியில்லை. ஓட்டு போட்ட அன்னைக்கு என்னை ஒருத்தன் அடிச்சு விட்டான்ப்பா. எதுல என்ன கூட்டி அடிச்சு? ஓட்டு போறதுக்கு போனேன். கலர் கலரா இருந்துச்சு. எல்லா சின்னமும் நல்லா இருக்குன்னு விபூதியை போட்டு விட்டு வந்து அதுக்கு அடிச்சு விட்டாங்க. இது பரவாயில்ல தம்பி. இன்னொருத்தன் ரெண்டு கையில்லாத ஓட்டு போட போயிருக்கியா? சரி மை எதுல வைப்பாங்க? நல்லா வாயில வந்துடும். நீ அப்பனா இருக்க கேட்டு பேசு தம்பி. இன்னும் நல்லா சம்பவம். சரி கையில்லாதே மைய போயிருக்கேன் சார். எப்படியாவது மை வச்சு விடுங்க சார். எதுனா வைக்கிறீங்க சார்? எப்படியாவது வேட்டியை அவுத்து எப்படியாவது வச்சு விடு சார். இருக்கீங்க தூக்கி மூஞ்சில் ஊற்றி விட்டாங்க. போட போல அந்த வெளியே போனாங்க. இது வரல. அப்புறம் தூக்கி வச்சு விட்டாங்களா? ஒரு ஊர்ல கோயில் பூசாரி போய் ஓட்டு போற மிஷின்ல போய் தேங்காய் உடைச்சிருக்கேன். வயிற்ற புடுங்குது. ஐயா சார் நம்ம கடமீது வைக்கிறவங்களுக்கு போய் இந்த பாட்டு ஓவர். அந்த கிடா என்ன காயம் சேர்த்துருந்தவ அந்த உள்ள இருக்க அந்த மிஷின் எடுத்துட்டாவே. இவ ஆம்பளையா பொம்பளையா முதல் செக் பண்ணுவான். ஏப்பா நீ பூளு பூளு பெரிய ஏயா இருப்பா. இப்பதான் சண்டை வரப்போகுது. என்ன உணவு சந்தையா? தமிழ்நாடு செவ்வாய்க்கிழமையா? செவ்வாய். வணக்கம் மிஸ்டர் சின்னத்தவளை. பஸ் ஸ்டாண்ட் டிக்கெட்டா இருப்பா அவளை எப்படி? எங்க ஊர்ல கோழி பிடிச்சா முட்டையிட்டதுக்கு அப்புறம் டான்ஸை போடச்சோம் காலி சுத்த லூஸ் முட்டையை போட்டுட்டாங்க. நல்ல முட்டையா இல்லை கள்ள முட்டையாடா? கள்ளச்சி முட்டையா? தாண்டி கை விடுங்க. கை விடுவா? என்னைக்கு ஆம்பளை கை விடுக்கும் போது ஒரு வரல விட்டுட்டாலும் நிறைய பேர்த்த ராகம் போட்டிருக்கான்னு அர்த்தம். யாரு அந்த தஞ்சியா சேர்ந்தே பூரன். எப்ப மை சட்டை நின்னா ஆளு குறையலையா? நான் கச்சா பண்ற ஆளு மாதிரி இம்புட்டா. ஓஹோ ரேட்டு பேசுற கூப்பிடாவ. ஒரு பொம்பளை மியூசிக் ரெண்டு பேர் எத்தனை குடும்பத்தை கடுத்தால வரலாம். ஓடிய பாவம் பிள்ளை குழுக்க சேர்த்து வந்திருக்க. நேரத்தே மாசமா இருந்தா நேத்து போன ஏன்டா அதுக்குள்ளேயே பிள்ளை வந்துருச்சு. ஓ இமிஷ பெரிய முடியாது நாடக மேலேயே பெரியாச்சு பெரிய பெருசா வாடா அந்த மைத்த போய்கிட்டு அதனால முடங்குறாங்க. அடி வாடி அரைஞ்சு அப்புறம் ஒட்டி வா. அப்புறம் என்ன மேத்துக்கு 15 ரூபா வாங்குற அன்னைக்கு வா. நீங்க இங்க வாங்கப்பா. நீங்க பெரிய எச்சு குத்தியா இருப்பீங்க போலயே.
வீட்டு வா அடியே வாடி இல்லைன்னு செவருத்தி அங்கு மரியாதைக்கு வா. பொங்கல் வலிக்கும். எத்தனை பேர் அந்த பொங்கலைக்கு ஒன்னே தாண்டி ஒன்னே தா என்ன பெரிய கடமத்தன உங்களை மாதிரி இது நிற்கிற ஒன்னேத்தவன் வகுதி தெரியாதாக்க நீ அப்படியே ஒன்னேனா கட்டின மூஞ்சிய பாரு கடை தேவாங்க எங்கேனே இருக்காதா இவ்வளவு எடுத்து தானே வந்த மகேந்திர ரிவர்ஸ்ல போச்சு கடற்கரை ஒன்னே தாண்டி மரியாதை கிடையாது. நானே கத்த முடியாம கத்திட்டு இருக்கேன். ஒழுக்கமா பேசு. ஏன்னா தோசைக்கு தொண்ணாண்டு பேசாத நான் மந்திரமா சொல்லிட்டு இருக்கேன். நீ மந்திரம் ஓதுறதுக்கு ராதா எடுத்துக்கிட்டு எரிஞ்சேன்னா மண்டை பொழந்துருண்டா. ஒழுக்கமா பேசுதா ஏத்தா பேசுதாங்க. நீ என்னங்க வந்த பேசலாம். பெரிய ஐயன் மையன் ஓதுறாரு. ஒழுக்கமா இருந்துக்க. ஆமா நீ பெரிய சாலமன் பாப்பியா பேத்தி பெரிய நரேந்திர மோடி பேரன் போட ஏழப்பட பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவங்க. ஆமா நான் ஏழை பையன் நீ பெரிய சேர்த்து மக போடி குந்தாடி குந்தாணி மாதிரி அது ஒழுக்கமா பேசு. அவரை நீ மூடுன்ற நீ என்ன ஒரு சபையில ஒரு ஆம்பளை நெஞ்சில் அடிக்கிறேடி நெண்டு மசது இவ்வளவு பெரிய சபையில நீ ஒரு பொம்பளை பக்கத்துல வரையறா. என்ன சக்காலத்தி மகனுக்கு பிறந்தவனே உன்னை மல்லாக போட்டு குத்தம் மசத்து அறுத்தா என்னடா ஏன் குப்பரை போட்டு தோசை சொல்லுவேன். குப்பரக போட்டு நான் குத்த ஆரம்பிச்சிருவோம். ஒரு பொம்பளை நெஞ்சில் அடிக்கும் போது ஒரு ஆம்பளை வீரனை நிக்கிறேன். காரணம் என்ன? பொம்பளை அடிக்கிற அளவுக்கு கோலையான தமிழை நாங்க ஏன்னா பொம்பளை அடிச்சு பிறந்துடும். ஒரே பையன் இவ்வளவு பெரிய இரியா நீ எவ்வளவு பெரிய ஆம்பளை சப்போர்ட் கும்பிடுதானா? ஏங்க எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் பொம்பளைய கை நீட்ட கூடாதுங்க. பொம்பளைய கை நீட்டுறது ஆம்பளையா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? இப்ப நீ சபையில அடிக்கிறீடி. நான் அப்படிதான் அடிப்பேன். என்னடா பண்ணுவ? உன்னை உள்ள வச்சுக்கிட்டு உன் கம்பு கூட்டுல உட்காந்து கிணத்து வழி வச்சு உன்னை கொண்டு அடப்பாவி நீ பொம்பளை நீ என்ன பேசுறப்ப அப்புறம் உன் மூக்குல வெடி வச்சா வெடிச்சு உன் ஒழுக்கம் இருந்துக்கா. பேசும்போது எனக்கு அதிசய பூலாக்க நீ பேசும்போது எனக்கு அப்படியே கடுப்பு மசுரா இருக்கு. கடுப்பா இருந்துச்சுன்னா பிள்ளை வத்த உங்களை கசகசன் இருந்துச்சுன்னா குளிச்சுட்டு வா போய்ப்போ. உனா கசகசனா இருந்துச்சுன்னா தீய வச்சுருது. நீ மொத்தத்துக்கு கொளுத்தி விட்டு போட வந்து மூஞ்சி ரெண்டு பேச்சுக்கே மூத்திரம் வந்துச்சு. சும்மா இல்ல பூரா யூரின் செக் பண்றோம். அதே ஆண் வருத்தம் பொண்ணுக்கு வந்தாலும் 1 கிலோமீட்டர் போய் இருக்கிறவன் தான் தமிழன். யாரு நீ பொண்ணு வந்தா எங்கேயோ 1 கிலோமீட்டர் போற கொட்டைக்கு தானே நிக்கிறியா புட்டம். நான் போக முடியாம திருடா நீங்க பின்னாடி இருக்கனால கண்டாச்சு. ஆமா நீ போய்த்தாலும் 2 வெள்ளாம வளர்த்து நீங்க அப்படியே வந்துட்டாலும் முடிச்சு தவிர்த்திடுவேன். போயா பேசாம இப்ப நீ எதுக்கு தூக்கு மாதிரி சிரிக்கிற? முகத்தை பார்த்தா ஆமா கரட்டி போட்டா வாய பார்த்தா ஒழுக்கமாரு சரியா உட்காருப்பா. ஆனா நாடகம் பாக்கல ஊருக்கார மட்டும் உள்ள 95 பேர் இருக்கிறேன். என்ன அவங்க வெட்டியா கொடுத்துட்டோம்னா அதுக்கு வரல. அவங்க நம்ம நடிகர்களை எல்லாம் கவனிக்கிறதுக்காக வர்றாங்க. சபையிலிருந்து பேசு சில நேரம் பேசாம சபை அறிந்து பேசு சமயம் அறிந்து பேசு சில நேரத்துல பேசாம இருந்து பழகுன்னு இருக்காங்க. அந்த சபை அறிந்து பேசுறதுனாலதான் ராதா அண்ணனுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். அந்த மரியாதையோட காப்பாத்திக்கிட்டேன்னா உனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கிட்டே அப்பயே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மானங்கட்ட முண்டைய உலக கிட்ட கொண்டாச்சாங்க. எங்கேயோ பாரு மாரியாத்தா என்னைய பிடிச்சிக்கிட்டு ஏறாத்தா கணக்கா ஏன்ட பேசக்கூடாது. பிள்ளை வளர்ந்துச்சா பெருச்சாலி மாதிரி புருஷன் கிடந்தாலும் அந்த மாதிரி மாதிரி நாயை கட்டுக்கு ஞாயிற்று கிழமை லீவு கட்டுச்சாமா. லீவு கழுத கண்டுச்சா நோத்தா புறம் கழுத கட்டுக்கு சின்ன கழுதையை ஒப்பாட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சாமா. வீட்டுல இவ்வளவு குடி வச்சாக்கல வலது பக்கம் செவரு சாஞ்சு வச்சா சின்ன அடிச்சு கறக்கிறதுக்கு மாமல்லா பிரச்சனையா மயக்க கொடுக்கறாங்களாமா. மருமையை வர நேரம் ஆச்சு தப்பா மருமையை வரைக்கும் பக்கத்துல வளர்க்கும் செருங்கத்தி சீரங்கத்துக்கு போகும்போது அங்க இருந்து செருங்கத்தி வரட்டு போட்டு சொரிஞ்சாலாமா. தேன்றாட்டு உலகை கடிச்சு பிடிச்சுன்னு சினமாட்டில் நாட்டரசம் கோட்டை ஐயாவுக்கு 9 பக்கம் ஓட்டை நாய்க்கலாமா. சட்டி போட முடியாதவங்கள தருமாஜபத்திர குடுக்க வேண்டி வாங்க துப்பில்லாத ஏவிட்டு பேரச்சம்பளத்துக்கு ஆசைப்பட்டானாமா. பாவாடை கிழிஞ்சு வச்சுன்னு 10 மைல் நடந்து வச்சிருந்தாலும் சட்டி கிழிஞ்சு வச்சுன்னு 4 மைல் நடந்து வந்தானாமா சட்டி வாங்குறதுக்கு. பல்லு வளர்க்க முடியாது 10 மணி ஆகலேண்டா 4-3-7 நீ நாயை பிடிச்சிக்கிட்டு கம்பு கூட்டுல சிறகுன்னு உனக்கு பின்னாடி மறந்து விட்டாங்க.
வாங்க. என்ன நீ பேசுறதான் பேசுனா அப்புறம் நான் பேசுறதான் டைலாக். அப்ப நான் பேசுறதான் டைலாக் நான் பேசுவேன். பேசுவா. அப்படியா? பேசியா? சிரிக்காத அப்படி இருக்கு. ஊரு புரிஞ்ச பத்திரம் என்ன பக்கத்துல இருந்து சார்ஜ் ஒத்த பொண்டாட்டி பிடிக்க துப்பு இல்லாத 9 பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டானாமா. பைக்ல டீசல் இன்னும் உன்னை சைக்கிள் வச்சு ஒத்த உள்ள பெத்தவ இன்னொரு பிள்ளை பக்க முடியல நீ 7 ஓட்டி எடுத்துட்டு இதுல குத்துனானாமா. சாத்திரத்தை போய் தூத்துக்குடி அவசரப்பட்ட ஊருக்காரட்ட மூத்திரத்தை குடி. இப்ப எனக்கு வருது யாரு குடிக்கிறாங்க சரியா? இப்ப நீ எதுக்கு பிடிச்சிருக்க? எவ்வளவுதான் கேட்டினாலும் எவ்வளவுதான் திட்டினாலும் எவ்வளவுதான் காலி துப்புனாலும் நீ எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கதான் 10 பேர் சிரிக்கிறாருன்னா அது கலி சரியில்லாத பொழப்பான்னு நான் கேட்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு பொழப்போ நல்லா பொழக்கிறப்போ சொந்த மொழி இல்லாதவன் போல 1300 ரூபாய்க்கு ஒட்டு மசல் வாங்கி வச்சா சொந்த மீச வைக்காதவன் சொந்த முடி இழுத்து பார்க்கலாம். உன் முடிய புடுங்கன்னா உங்களுக்கு பூரா பொடுகு பேனு. யார் மண்டைய பார்த்து என்ன சொல்ற? அவன் சொந்த மீச வரைய தெரியாதவன் 20 ரூபாய்க்கு கண்மை டப்பா வாங்கி வரைஞ்சிட்டு வந்தானாமா. மூக்குல அடப்புன்னு காத்துல மருந்து ஓட்டு. காத்துல அடப்புன்னு இதுல மருந்து ஓட்டானாமா. வாயில நீ வேற தப்பா எடுத்துக்க. கம்பெனி சட்டி 110 வேணும் கண்ணு வச்ச சட்டியை போட்டுக்கிட்டு இருந்தான். கண்ணு வச்ச சட்டியா? ஏய் ராதா ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாரு என்னைய பாருடா. உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? என்னத்த வயசு பண்ணிட்டியா? நீ சொன்ன கண்ணு வச்ச சட்டி நான் சட்டியே போட மாட்டேன். கான்ட்ராக்டுக்காரர் அப்படித்தான். இல்ல கான்ட்ராக்டுக்காரர் போய் கேட்க அவர் சட்டியை போட மாட்டாரு. உனக்கு எப்படி தெரியும்? புருஷன் கனமா இருக்கேன்னு மிருதங்காரன் வப்பாட்டி குடிச்சான். ஒரு பொண்டாட்டிக்காரன் கனமா இருக்கேன்னு ஆல்ரவுண்டுக்காரன் வப்பாட்டி பிடிச்சி கொடுத்துருச்சான் அந்த ராதா பையன். நேர்த்திக்கடன் போட்டவன் போல தெருவில் வைக்கிறேன். ஆனா உன்னைய நீ நேர்த்திக்கடனுக்காக நாடகத்துக்கு போட்டிருக்காவ. அவங்கள முதல் சொல்லணும் இப்படி லூசுகளை போட்டிருக்காங்க. என்ன உலகத்துல வீரமானவன் என்னைக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறவன் பெண்களை மதிக்கிறவன் உண்மையிலேயே ஆம்பளம். நாங்க நீ பொம்பளை வாய்களையே பேசினாலும் உன்னை கட்டிட்டு போற வீடு மதுரை புடுங்கணும் மாதிரி வாய்களையே பேசினாலும் அது சரித்திரம். இது தர்த்தியம். நீ தர்த்தியம் நீ சொல்லக்கூடாது. அதை கட்டிக்க போறேன்னு சொல்லணும். நீ ஏன் சொல்ற? நீ என்ன கட்ட போறியா? நீ என்ன கட்ட போறியா? 8 மணி நேரம் புலப்பு நடத்துறதுக்கே எனக்கே ஒரு உசுறு போதே. கட்டணம் எப்படி இருப்பேன்? உன் கட்டணம் நேரம் பிச்சை எடுத்துக்கிட்டு மரியாதை இல்ல. என்ன ராதா அப்படி பேசுற? நீ தான் மாப்பிள்ளை பார்த்து என்ன கட்டி வைக்கணும். அப்படியா? நீ ஏன் இப்படி பேசுனேன்னு இந்த தண்டி ஆளை பாக்குறேன். வெள்ளி சேவை முங்க வண்டி செஞ்சு ஓட்டுறியா? எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாங்க. அப்படியே உங்களை மாதிரியே இருக்கேன். என் கலிச்சேரி வயக்காட்டை எழுதி வாங்க பாக்குறேன். தக்காத்தி மலை அடப்பு அந்து போவோம். அடப்பு தரிச்சு போகும். என்னை பார்த்து அப்படியா தெரியுது? ஒரு பச்சை பிள்ளை ஒரு பால் முடிகிற முகத்தை பார்த்து நீ என்ன சொல்ற? நீ பச்சை பிள்ளை எத்தனை குடும்பத்துக்கு உன் குடியை கெடுக்காம இருக்கிறதுக்கு நீ நிம்மதியாரு. ஏன் குடியை கெடுக்க முடியாது? 80 அடியில காம்பவுண்ட் சவர் மேல பூரா கண்ணாடி சிம்பிள். நீ 90 அடியில சவர் கட்டணும். பாட்டில பூரா பச்சு வச்சிருக்கீங்க. ராதண்ணா நீ 108 அடியில சவர் கட்டினா நான் ஏறி குதிப்பேன். உலகத்துல எல்லா எதுக்கும் ஏன் நான் என்ன பெருமை சேர்த்துருக்கு. எப்படி சொல்றீங்க? நல்லா பாரு. காளமாடு அங்கிட்டு மேயுது, பொட்டை மாடு இங்கிட்டு மேயுது. காளமாடு முக்குமான்னு சொல்லும் போது உன் பொட்டை மாடு இருக்கு நக்குமான்னு சொல்லுவது. அதே மாதிரி நக்குமான்னு சொல்லும் போது நீ போய் நக்கிறணும். பொட்டை கோழி கூவிருச்சு எந்திரிங்கன்னு சொல்றோமா? கிடையாது. சேவை கூவிருச்சு எந்திரிங்கப்பா. சேவை என்னைக்காவது கூவுதா? அப்ப சாவை நான் சொல்லிச்சான் பொழுதன்னைக்கு பல சேவலோட நீ தொடர்பு வச்சு டயர்டாகி கிடக்க. 10ஆவதுக்கு நீ பொட்டை கோழி முட்டை இட்டு உன் பெட்டெக்ஸ் இது வந்து கிடக முடிச்சு இருச்சாதி சேவலா இருக்கும். அப்ப சாவல் நான் சொன்னிச்சான் பொட்டை கோழி பொழுதன்னைக்கு நீ கஷ்டப்படுற, நான் குரல் கொடுக்குறேன் பேரும் புகழும் நீ ஏத்துக்க. அதனாலதான் சேவல் என்ன இன்னைக்கு கொக்கரக்கோன்னு கூவுது. பேரும் புகழும் பொட்டை கோழி ஏத்துக்கிறது. இன்னைக்கு கோழி ஊவிரிச்சு எந்திரிக்கு தானே சொல்றோம். சேவை ஊவிரிச்சு எந்திரிச்சு சொல்லி காரணம் என்ன? அப்ப கூட என் பறவை இனம் கூட ஆணுன்னா பெண்களுக்கு பெருமை சேர்த்து வாழ்கிறது. அதே மாதிரி நல்லா சொல்லுங்க. பறவை இனத்துல ஒரு சேவை மனிதர்களையும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. காதரியில சொன்னேன்ல அந்த அப்துல் கலாம் அதே மாதிரி பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாய்களையே பேசுறேன் அப்படிதான் பேசுறேன். 2வது ஒரு சேவை ஒரு கோழியில ஏறினோடனே ஏன் இறங்கிறது? ஏன்? அந்த கள்ளப்பூச்சி வந்துட்டாங்கன்னா போச்சுல. அப்ப கோழி பிரச்சனையே
ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க என்ன பெண்களை சாதிக்க பிறந்தவன் ஆம்பளை. சாதிக்க பிறந்தது பெண்கள் தான். உலகத்துல பெண்கள்லாம் சொல்றீங்க என் புருஷன் குடியாரன் நல்லா கவனிச்சு பாரு. எப்படி எவ்வளவு போதை அடிச்சு டாஸ்மாக் கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வழியே தெரியாம இம்புட்டுக்கான சிமிலி விளக்க புடிச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுல போய் படுக்கிறானா, தட்டி தடி மாதிரி வந்து சொந்த வீட்டுல பொண்டாட்டி பக்கத்துல படுக்கிறேன் பாரு ஆம்பளை. அவன் தாம வீரன். நீ பொம்பளை. ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆம்பளை 1008 மாநாடு ஓட்டாலும் ஆம்பளைக்கு பாதுகாப்பு தேவையில்லை. ஆனா பொம்பளை 10 லட்சம் பேர் திரண்டு ஒரு கூட்டம் போட்டாலும் இங்க 10 ஆம்பளை பாதுகாப்பு இருந்தாத்தே அந்த கூட்டம் சிறப்பா நடக்கும். கண்டிப்பாங்க. பாரு இங்க வாரு கைதட்டு. காரணம் ஒரு ஆளுக்கு 50 ரூபா கொடுத்து 50 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன்னா கை தட்டுறாங்க. இதே நீ 100 ரூபா கொடுத்து கை தட்டி இருந்தேன்னு வச்சுக்கவே உனக்கு பணமாலேயே போட்டுப்பாரு. 10 மாசம் பெண்கள் சுமந்து குழந்தை வைக்கிறிய உண்மையிலேயே அது பெரிய நரக வேதனை. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். பெட்டிக்காருக்கு எனக்கு பாய்ச்சல் நடக்க போது. ஆனா அந்த குழந்தை பெக்கிறதுக்கு காரணம் எங்களை போற ஒரு ஆம்பளை உதவி செய்யறேன். நீ பொம்பளை ஆம்பளை உதவி செய்யறேன்னா எப்படி புரியல எனக்கு. ஆம்பளை 8 ஏக்கர் நிலமா கட்டினேன். வேற ஃபர்ஸ்ட் நைட் பர்ஃபார்மன்ஸ்னா என்ன? லைட் 5 நிமிஷம் ஆஃப் பண்ணு. இழப்பா இருக்கிறேன்னு சொன்னேன் பாத்தியா? பொம்பளை பொறுமையை பாத்தியா? பிள்ளைய தூங்க வைக்க போறா. பிள்ளை தூங்குறது இல்லையா? அப்படித்தான் ஒரு பொம்பளையால பிள்ளைய தூக்கிட்டு போச்சு. பார்த்தா தூக்க வச்சுல அடுத்த பிள்ளைய தூக்கிட்டு போச்சு. நல்ல பிள்ளையா தூக்கிட்டு போத்தா நீ போட்டு. நல்ல பிள்ளையா தூக்கிட்டு போவா. எங்க பால்வாடியாச்சு நடத்திட்டு இருக்கோம். அப்ப கூட ஆனந்தம். நீங்க பிள்ளை வைக்கிறேன்னு சொல்றீங்களே, அந்த பிள்ளை வைக்கக்கூடிய வயிற்றுக்கெல்லாம் ஆஃப்டரால் ஒரு விக்ஸ் மிட்டாய் வாங்குறது கடை இருக்கா? மெழுகு வத்தி பொருதி வைக்கிறியா? பொழுதன்னைக்கும் குத்த வச்ச கொல்ல பார்த்துட்டு பத்தம் ஏண்டி பழைய ஆமைக்கு போனோம் சார். அதெல்லாம் வைக்க நீ சொல்ற அந்த கடை மெழுகுத்திரி இதெல்லாம் வைக்கிற அளவுக்கு அங்க இடம் இருக்கா? ஏன்னா தாய் கருவறைன்றது ஒரு தெய்வமான இடம், தெய்வம் குடியிருக்கிற இடம். அதை போய் நீ இப்படி பேசுனேன்னு அது வச்சிருக்கலாம். காரணம் அன்னைக்கு கடை அடப்பு. கடை ஏன் அன்னைக்கு என்ன பந்து இல்ல நல்ல வாயில வந்துடும். இவ்வளவு வீரமா பேசிட்டு நீ ஒட்டு மசுறு வச்சிருக்கேன். நான் அலறுவல் சாமி மசுறு வச்சிருக்கேன் பாரு. ஆம்பளே இப்படி பொம்பளை மாதிரி மசுறு வளர்த்தேன்னா மசுறு எங்கிட்ட எனக்கு வளரும். நீங்க இருக்கிறதுக்கு எனக்கு மசுறு வளரும். அதே காரணம். பொம்பளைக்கு முடி இல்லாம ஆம்பளை நல்லா பாரு. முடி வெட்டுற கடையில 50 ரூபாய் கொடுத்துட்டு வர வெட்டுறது கூடிய சூழ்நிலை. ஆனா உங்க பொம்பளை பெட்டக்ஸ் முடி எடுத்துட்டு போய் 500 ரூபாய்க்கு முடியும் கொடுத்து விட்டு 60 கூலியும் கொடுத்து வர பீட்டிப்பா. வன்மையா நான் கண்டிக்கிறேன். ஏங்க அதே மாதிரிதான் உங்க ஆண் இனமும். அந்த காலத்து ஆம்பளைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கும் அவ்வளவு பெருசு இருக்குமா. என்ன அந்த போட்டோ எடுத்து வந்து ஐயா வர்றாரு. எவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்காரு. என்ன அவர் கிஸ் அடிச்சதுனால மரியாதை இல்ல. அவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்க அந்த காலத்துல. இந்த காலத்துல நீயா ஓசியில கண்மையை வாங்கிட்டு வரைஞ்சிட்டு வந்தீங்கன்னா நீ என்னைய சொல்றதுக்கு நீ என்ன தகுதி இருக்கும்? அதே மாதிரி இந்த காலத்துல வாட்ஸ்அப், அந்த காலத்துல என்ன அரசு சோப்பு, துணி துவைக்க அந்த காலத்துல சோப்பு, இந்த காலத்துல வாட்ஸ்அப். ஏதாவது புரியுதா? புரியலையே. என்ன எந்திரிச்சு வீட்டுக்கு போகணும் பத்தியா? இது ஆன்லைன். எதை பார்த்து ஆன்லைன்ற எதை பார்த்து அடிப்படி தெரியாதா? வண்டியில வரும்போது செக்ஸ் படமா பார்த்து வண்டியில இருந்தா தூங்கினாதான் இங்க வந்து மானாமதுரைக்குள்ளே இவன் மாடு மேய்க்கு சின்ன புள்ள, இவன் மாடு மேய்க்கு சின்ன புள்ள, நான் கணிசரிக்கம்மாக்குள்ள நாடு மேய்க்கும் சின்ன பையன், நாடு மேய்க்கு சின்ன பையன். இந்த சின்ன பொண்ணு தண்ணிக்கு வந்தா சின்ன பொண்ணு தண்ணிக்கு வந்தா என்னடி பர்ஃபார்மன்ஸ் பண்ற? உன் வீட்டுல பெருச்சாலி குடியிருக்க தாரக மச்சு குத்தி விடுறா. வேற நீட்டிக்கிட்டு வச்சிருக்கான நீ கூட கடை என்ன பண்ற? என்ன அண்ணன் அஞ்சரை வரைக்கும் எனக்கு நீ கொண்டாட்டி அப்புறம் ஓ புடிச்ச கிளமாட்டில் இந்த கட்டிருச்சு கொள்கை இருந்துப்பா. பெரிய அபிநய டான்ஸ்ல வந்து மிமிக்ரி வந்தவன். சின்ன பொண்ணு தள்ளிக்கு போனா ரப்பு 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 சப்பு 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 சப்பு. வாடி அடி இங்க வாடி. வர்றியா இல்ல கான்ட்ராக்டுக்காரருக்கு அடப்பாக்குவா? அடே அந்த பிள்ளை தள்ளி விடுனே. நீ வேற இப்படி இப்படி டயத்தை உள்ள வந்துடுறாங்களா? போக மாட்டாங்க.
என்ன எல்லாரும் கல்யாணம் பண்ணி முத பொண்ணை வண்டியில ஏத்துற மாதிரி நீ வேற ஆளு ஜெய்சிங்க வேட்டி மேல பாரு பல்லுல லட்சணமா சிச்சுக்க வெக்கமா வெத்தலை ஓடுக்கிட்ட தங்க பொண்ணு தண்ணிக்கு வந்தா அடியா அடிக்கடா நீ எதுக்கு பக்கத்துல கூப்பிட்ட எதுக்கு பக்கத்துல டேய் அடிக்கடவா டோங்கின்னு சொல்றேன் அவன் கல்லாட்ட ஆடாம கல்லாட்ட ஆடுனேன்னு உன்னை நான் பொழந்துருவேன் ஒழுக்கமா ஆடுறேன் பொம்பளை என்னைக்கு புலந்துருன்னு சொன்னாலும் சிவகங்கை மாவட்டம் ஏன் சாவியா போச்சு போன வருஷம் எவ்வளவுட்டேன் ஏய் நீ என்னையே சொல்லாத ஓவரா பண்ணாத ஆடு அந்த அண்ணன் சிரிச்சுக்கிட்டே கை தட்டினாரா ஒரு கோட்டரை தாண்டிட்டேன்னா நோட் பண்ண தங்க பொண்ணு தண்ணிக்கு போறா வாடா சீக்கிரம் வாடா வாடா புளியம்பழத்தை உழுப்புன மாதிரி வாடா சீக்கிரம் வாடா இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் செத்தாண்டா வாடா 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 நேரம் ஆகி போச்சு பெரியார் அண்டூட்ட வைக்க என்ன சொல்றீங்க நேரம் ஆகி போச்சு ரெடியாக நேரமாச்சு ஆகி போச்சு ஐயோ இது பேயாட்டம் ஊராட்டு முட்டாட்டி நீ பாட்டு ஏய் ஊட்டி போறாது அவன் புரிச்சு காலில் பெரியார்ல 68 வரையா நீ இந்த காலத்துக்கு வெட்டிக்காரன்னா இல்ல 1920 வெட்டிக்காரனா 1900 ஆனா ஊருக்கார இப்பதான் நினைப்பா பூரா லூசி போயெல்லாம் கொண்டு வந்து சுப்ரம் பண்ணிட்டு தங்க பொண்ணு தள்ளிக்கு போனா ஆசா மச்சா கோமாளி ஐயோ முட்டை கவச்சி வருது இந்த லூசு நீ மேல வேணா கொண்டு வச்ச எப்படி அருமையிலும் அருமை அருமையிலும் அருமை அத்தோடு இந்த உடம்பி அங்கங்க பச்சை நரம்பி இப்போதும் அப்போத நாய் பிஜே பிஜே மாதிரி நான் கண்டிட்டு ஓனருக்கு பிறந்தவனே பாரா இளம்போது பிறந்தவனே பாரா இருக்கு பையனோட அத்தாடி இந்த உடம்பு ஏர்வாடி தற்காலம் தப்பி வந்த 2 தம்பதிகளை காணவில்லை. ஆனா கட்டுறேன் கொடுத்த வச்சோம் ஏன் அசலாம் இவளையே பிடிங்கிடுவான். ஷேவிங் பண்றதுலாம் ரொம்ப செலவு மிச்சம். அடிக்கிறாளடா பழைய முளை அரைக்கிற மிஷின் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கியாடா ஏன்டா முள்ள மட்டி மாட்டையா அக்கா அது ஒண்ணுதான்டா என்ன நான் செய்ய எதன்னே நானே எங்க வந்து உட்கார வர
டவுன் பஸ் டிரைவர் சீட் நினைச்சேன் சார். கொஞ்சம் வயசு குமரி புள்ள பக்கவாதம் வந்து விட்டதால் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு 108 போகணும். 108 இருந்தால் வேகமாக வரும், மிக விரைவாக வரும். சும்மா இருப்பா, பெரிய விளம்பர சுண்ணாம்பு கடமை. ஆமா நீ ஆடுற பொழுது பொண்ணு அடிக்கிறேன், அப்புறம் ஓம குச்சி போய வந்து நான் சுக்காத்தான் இருக்கேன் எதுலையுமே. எனக்கு வெக்கமா இருக்கும். வெக்கமா இருந்தா துணைக்கு மிருதங்கான கூட்டிட்டு அன்னைக்கு அம்பிட்டோம். அண்ணன்ற மடியில வளர்த்து கிடந்த அது நீ நல்லா முடிச்சு பாரு. போக மாட்டேன் வா உள்ள வெளியே நடுவுல. ஆனா நம்ம ஊர்ல உண்மையிலேயே சொன்னேன், இந்த நாடக மேடையில அதிகமா தாயம் விளையாடுங்களோ உள்ள கோடு கிடைக்காத இடம் பாவம் செஞ்சு நம்மளும் போய் உட்காந்து தாயம் விளையாடலாம். இது ஒரு ஆள் ஒரு ஊர்ல இருந்து வரதே ரேஷன் கடை, அதுல அரிசி ஓட்டு பார்த்தா இடம் இல்லாம 4 திராசுகள்ல உட்காந்து கொடுமையா. ஏன்னா திறமையான வள்ளியிருக்காக 2வது இதிகாச சுடர் வேற உள்ள இருக்கேன். பெருமாள் ராஜன் பப்பூன் டான்ஸ் அப்படின்னா என்னை பொறுத்தளவு ஒரு பெரிய திரைப்படம் 100 கோடி ரூபாய்க்கு போட்டு எடுத்தாலும் அதுல ஒரு காமெடி நடிகரை வைப்பாங்க. அந்த மாதிரி நாடக உலகத்துல நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை நடிகர் கொஞ்சம் நேரம் நகைச்சுவை இந்த மங்குன்னு பல்ட்டி அடிக்கிறது அதெல்லாம் நான் செய்ய நானும் பண்றது இல்லைங்க. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு 10 நிமிஷம் நான் அசிங்கப்பட்டாலும் உங்களை சிரிக்க வச்சு போடுவேன். அதைத்தான் செஞ்சு இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு பேர் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு வெளிநாட்டில் உள்ள அன்பு தமிழர்கள்லாம் குடும்ப கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்காக கஷ்டத்துக்காக அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் நாடகத்துறையில் நாங்கள் பண்ணக்கூடிய நடிகர் பண்ணக்கூடிய இந்த நகைச்சுவையும் இந்த பேச்சுக்கள் இந்த பாட்டுகளையும் பார்த்து இன்னைக்கு சந்தோஷம் அடைகிறாங்க. உண்மைதான். பொம்பளையாள் எல்லாம் இவங்க மசூல் வச்சவங்க உள்ளே போயிட்டானே சத்த நொடக்கும் படுத்திய செங்கக்கல்லை வச்சு வதக்குன்னு எரிஞ்சு கண்டிப்பா நீ கட்டிங் போட்டுப்பே மூஞ்சில அப்படியே விளக்கணும் நீர் அடுத்த காதல் செய்யும் போது அவருக்கு நீர் கட்டு. ராதாண்ணா நகைச்சுவைன்றது ஒரு சுவையான ஒரு ஸ்வீட் மாதிரி. ரொம்ப சாப்பிட்டோம்னா திகட்ட ஆரம்பிச்சிடும் வாயில. நீங்க சொல்லுங்க. அவன்கிட்ட போய் கேட்கறீங்க ஆல்ரவுண்ட்லயே நம்பர் 1 அதுல திருசு கட்டவேன். என் மாப்பிள்ளை இன்னைக்கு வாயை கம்மியா பேசுறேன். நான் வந்திருக்கேன்ல, அவன் அண்ணன் வந்திருக்காரா? தங்கச்சி மாதிரியே எடுத்துக்கோ. வாடி உன் கையை கையை நோக்கல் விறகு வெட்ட ஆம்பளை கை மாதிரி இருக்கு. சரி சரி வா பக்கத்துல வா. அப்பா தம்பி 4 பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, பிரேயர் நடக்கும். முத வரும்போது நரி ஊற விட்டாங்க, அடிச்சு கிழிச்சு குளிச்சுட்டு வா. வா இங்க வாடி சொல்றியா? வாமா. எனக்கு இது காலையில நடக்கிறது இப்ப சொல்றாரு எங்க சித்தப்பா. என்ன ஏன் கட்டி பிடிச்சாலும் காலைல புடிச்சவங்க கூட போயிடுவா, அப்புறம் நீ நக்கிக்கிட்டு போடா வெறும் கையை. இப்பெல்லாம் பேசாதீங்க. நான் மாட்டிட்டேன். இதோட தண்ணி போல வைக்கிறேன் மாட்டின மாதிரி மாட்டினேன். அவங்க கிணத்து வடி வச்சாலும் நான் உன்னை கட்டி பிடிக்காம போட மாட்டேன். அதெல்லாம் வெளிநாட்டு சதி. முத உன்னை தொடும்போது நான் உன்னை தொடும்போது அப்பா இல்லப்பா உனக்கு மரும வேணும்ப்பா. மகையா மக வேணும். மகளத்தே இப்படியாட அப்படியாடுட்டாடா. மேடைன்னு வந்துட்டா தொழிலுன்னு வந்துட்டா மக வேணாம் பார்க்க கூடாது. செருப்பு வித்தியா செருப்பு எடுத்து நீ அடிக்கிட்டு ஓரமா போடச்சுல்ல. இப்பெல்லாம் பேசாதீங்க. என்னடி சுழுக்கு வேலையா? எந்த வரப்புல படத்துக்கு ஏன் அது ஏற்கனவே ரசீது போட்டாங்களா? வாடி வேற பதத்தப்படுறாளே. அவங்க செருப்பு அடிச்சாலும் போகாது, அவங்க எல்லா சதியும் பண்ணுவாங்க. இப்படி ஒரு கும்பலா கிடந்துச்சு உள்ள போய் சுடுதண்ணி வச்சு அலசிடுவோம். நான் அடத்துக்கு வந்தேன் டிராவல் பண்ணி கடவுளை வந்தேன். எனக்கு இது
பிள்ளையார் சொல்லி ஹலோ யாரு ஹலோ எனக்கு இது ஹலோ யாருங்க நீங்கிட்ட அங்கிட்ட யார் பேசுறது அடியே இல்ல இது என் புருஷன் குரல் மாதிரி இல்லையா கும்பல கொஞ்சம் மூக்கு விடப்பா இருந்தா பல கஸ்டமர் வரத்தையே செய்வாங்க சரி சரி அதுக்காக என் வீட்டுல இடி விழுந்துடாம சரி விடு நாடக உலகத்துல இந்த ஒரு வேலை வேற என் குடும்பம் வேற நாடக உலகத்துல இந்த ஒரு வேலை தாண்டி இன்னும் பாக்குறாரு கருத்திரி முடிச்சவை ஏங்க உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேறையா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே எதிரடி ஒண்ணு பொண்ணு பத்தியா ஒரு சின்ன ஞாபகம் மைசெட்டுக்காரு ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடும் போது இப்படித்தான் முதல்ல ஒரு கட்டில ஏறி பேசியிருக்கேன் மைக்கு போட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்க நேரம் ஆகி விட்டதா கிராம மக்கள்லாம் வீடு தவறாம கலந்து போகும் வேடிக்கை வைக்கிறதுக்கா கதவை திறந்து பார்த்துருக்கா 500 பேருக்கு இவ்வளவு இருக்கேன் நீ எழுத்த கருத்தை வச்சிடாத போவோம் முகரம் சேர்ந்த காசை கொடுத்துட்டு இப்படி கட்டி கொடுக்க பாக்குறாங்க இவளுக்கு தின்னு இருக்காது அண்ணன் தங்கச்சி பாசம் இவ்வளவு பாசமா இருக்கீங்க அண்ணன் தங்கச்சி உங்க பேரு என் பேர் கையால் சுத்தம் என் பேரு என் சாதகத்துல ஒரு கோலவடம் இருக்கு நீயா எழுத்துறாத அப்பவுமே 2 பேரும் பாஞ்சிட்டாங்களேன்னு 4 பேர் பேசிடுவாங்க சரி என் பேரு கண்டிப்பா வயிற்ற புடுங்க மாட்டேன் என் பேரு சக்கு சக்கு ஏப்பா எங்க அப்பா பேர் தெரியுமா என்ன மக்கு அந்த ஆத்த நல்ல வாயில எங்க அப்பா பேர் தெரியுமா எங்க சித்தப்பன் பேரு முக்கு நக்கு இப்ப தாத்தா ஜாம்பராணி ஓடுறேன் உங்களுக்கு வர கொலை கழிச்சேன் மிஸ்டர் ராதா இவன் பேர் சக்கு உங்க பேரு உன் பேர் சொக்கு 2 பேருக்கு ஃபுல்லா வரத நக்குன்னு வைங்க அதுக்கு நீதான் பேர் வைக்க வரணும் விளங்கும் சக்கு என் பேர் என்ன தெரியுமா வெள்ளி சபா முக்கு ஐ லவ் யூ அதுக்குள்ளே உன் புரிஞ்ச வந்துட்டானா ஐயோ யார பார்த்து இந்த வார்த்தையை சொல்றீங்க குமுல கோயில சேவல பார்த்து படிக்குதா இந்த பாட்டுக்கு எந்த ஊர்ல இப்படி அடிப்பாங்களாடா என்னமோ காவடி திட்டு போற மாதிரி அடிக்கிறியாடா நாங்க நீ ஒழுங்கா பாடு ஐ லவ் யூ எங்க அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க நீ கெடுக்க மாட்டீங்களா யார பார்த்து இந்த வார்த்தையை சொல்றீங்க கல்யாணமே முடியல அதுக்குள்ள நீர்மாலை வரைக்கும் யார பார்த்து இந்த காதல் வளைக்காது அந்த வரைக்கும் தான் நீடிக்கும் காலையில எவை முடியாது போல ஆதாரம் இல்லையா சொல்லு சொல்லு அதை அடைந்தாலும் சோதனை சோதனை வாழ்க்கை என்னடா பழைய ஓயமி கும்பல மாதிரி பார்த்தேன் சொடக்கு மேல சொடக்கு இப்படியே பாடிக்கிட்டு காலைல காசு வெட்டி போடுது சாரி சார் அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கா அப்பா இனிமேல் சோக பாட்டு பாடினா தாங்க சக்தி இல்லை நீ சொல்லு எப்படி தெரியுமா காதல் சொல்லுங்க பாப்பா செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு பாடரமா மனசு அக்கம் சுத்தி முத்தி பார்க்கையிலே சூரியவன் காணவில்லை செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு மனசு
கொண்டாட்டம் வயசுல கொண்டாட்டம் ஆறுகளில் யாரம்மா ஆசையது ஏறி எந்த பாட்டுல இறங்க நல்லா இருக்கு. என்ன உங்களை பார்த்தோன்னே இருமா சொல்லியா ஜல்லிக்கட்டு காதலன் எஸ் சத்திவேல், பிரகாஷ், பி சுப்பிரமணி, எஸ் தேவராஜ், பாயுபுலி ஆட்டநாயகன் இவர்கள் சார்பாக எனக்கும் பவதாரணி டான்ஸ் அவர்களுக்கு ரூபாய் தலைக்கு 100 அன்பளிப்புகளை வாரி வழங்கி அன்பு உள்ளத்திற்கு நன்றி வணக்கம். ஜல்லிக்கட்டு நாயங்களா நல்லா இருக்கணும். நன்றி வணக்கம். ஆடுகளை அவுத்து விட்டாதே இருந்தாலும் தாங்களை பார்த்த உடனே எப்படி மறி கொழுந்தே மறி கொழுந்தே சொல்லு சொல்லு மறி கொழுந்தே